அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மாண்புமிகு முதலமைச்சருமான அம்மாவின் மறைவுச் செய்தி கேட்டு பல்வேறு வகைகளில் மரணமடைந்த 127 பேரின் குடும்பங்களுக்கு குடும்ப நல நிதி உதவியாக தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 3,81 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அஇஅதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. மேலும் தொடர்புடைய விபத்துகளால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் 2 பேரின் மருத்துவ சிகிச்சைக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் இணைந்திருக்கும் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் அர்ப்பணிக்கப்பட்ட தவ வாழ்வு மண்ணுலகில் முடிந்தது என்ற துயரச் செய்தி வந்ததும் அனைத்து தரப்பு மக்களும் அதிர்ந்து போயினர். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மண்ணுலக வாழ்வு முடிந்த செய்தி கேட்டு பல நூறு பேர் அதிர்ச்சியில் உயிரிழந்தனர். காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுச் செய்தி கேட்டு பல்வேறு வகைகளில் மரணமடைந்த 127 பேரின் குடும்பங்களுக்கு குடும்ப நல நிதி உதவியாக கழகத்தின் சார்பில் தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 3,81 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அஇஅதிமுக தலைமை கழகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர் நீத்த கழக உடன்பிறப்புகள் 127 பேரின் குடும்பங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் மரணமடைந்தோர்களது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தொடர்புடைய விபத்துகளால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் காஞ்சிபுரம் மத்திய மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் புதுப்பட்டினம் ஊராட்சியைச் சேர்ந்த திரு நா. சம்சுதீன், கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகா தேவீரப்பள்ளியைச் சேர்ந்த திரு ஆர். நாகு என்ற முருகன் ஆகியோர் விரைவில் பூரண நலம் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இவர்களின் மருத்துவ சிகிச்சைக்கு கழகத்தின் சார்பில் தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தலைமை கழகம் அறிவித்துள்ளது.